தேனி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் நல சங்கம் சார்பில் தலைவர் நல்லமுத்து தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ஷஜினாவிடம் கோரிக்கை மனு வழங்கினார். இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் தேனி மாவட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற காவலர்கள் நல சங்கம் பதிவு பெற்று செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தில் சுமார் 350 நபர்கள் உறுப்பினராக உள்ளனர். இந்த நலசங்கம் ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலம் மற்றும் வளர்ச்சிக்கான வேலைகள் செய்து வருகிறது. இந்த சங்கத்திற்கு நிரந்தரமாக சொந்தமான இடமோ கட்டிடமோ கிடையாது. தற்காலிகமாக தேனியில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. சங்க உறுப்பினர்கள் மாவட்டத்தில் பல பகுதியில் குடியிருந்து வருகின்றனர். சங்க கட்டிடம் நடத்துவதற்கோ கலந்து உரையாடுவதற்கோ ஒரு நிரந்தரமான கட்டிடம் இல்லாததால் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும், தங்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் இருந்தால் இயற்கை பேரிடர் காலங்களில் அரசிற்கு உதவி செய்ய எங்களது சங்க உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கவும், திருவிழா காலங்களில் தேர்தல் காலங்களில் பணி செய்ய ஏதுவாக இருக்கும். எனவே மாவட்ட ஆட்சியர் தேனி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் நல சங்கத்திற்கு கட்டிடம் கட்டுவதற்கும் தேனி நகர அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை ஒதுக்கீடு செய்து தருமாறும், அவ்வாறு வழங்கும் அரசு நிலத்திற்கு அரசு நிர்ணயத்தை தொகையை செலுத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்வதாக இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் இருந்தது. இந்த கோரிக்கை மனு வழங்கும் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் நல சங்கத்தின் துணைத் தலைவர் தனுஷ்கோடி, செயலாளர் கோவிந்தராஜ், பொருளாளர் ரத்ன சபாபதி உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர்.